திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்குங்களா? திடீர்னு தலை சுத்துதா? அடிக்கடி தலைவலி வருதா? கண்ணுக்கு பின்னாடி அழுத்தம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா? பிபி பிரச்சனையாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கும்னு நினச்சி பயப்படுறீங்களா? ஆனால் சில நேரத்தில் இதுக்கு காரணம் கழுத்தில் இருக்கிற நரம்பு அழுத்தமாக இருக்கலாம். நரம்பு அழுத்திட்டு இருக்கிற பிரேக்கியல் நியூராலஜியாவாக இருக்கலாம். ஆமாம், சர்வைக்கல் நர்வ் கம்ப்ரெஷன் காரணமாக, பிரேக்கியல் நியூராலஜியா காரணமாக ஹெட்டேக் அண்ட் டிசீனஸ் உங்களுக்கு வரலாம். பயப்படாதீங்க. 2 நிமிஷத்தில் இதை குறைக்க உதவுற எக்ஸசைஸை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கழுத்து பகுதியில் நரம்பு மற்றும் மசில்ஸ் டைட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி இரத்த ஓட்டமும் நரம்பு செயல்பாடும் பாதிக்கப்படும். ஸோ அதனால் என்னென்ன சிம்டம் வரும்னு கேட்டிங்கன்னா, தலை சுத்தல் வரலாம், தலைவலி வரலாம், கழுத்தில் இறுக்கமாக இருக்கலாம், டைட்னஸ்ஸு, தோல்வலி வரலாம், கண் ஒரு கனத்த ஃபீலிங் இருக்கலாம் உங்களுக்கு. இப்படியெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீண்ட நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால இது வரும், லேப்டாப்பில் வேலை பார்க்கறதுனால வரும், தவறான போஸ்டர்னால் வரும், ஸ்ட்ரெஸ்னாலையும் தூக்கமின்மைனாலையும் இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே இந்த பிரச்சனையை ரொம்ப அதிகப்படுத்தும். ஸோ இதுக்குண்டான எக்ஸசைஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ். அதை எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். இதுக்கு பேர் சின்டக் வித் நெக் ஸ்ட்ரெச்சு. சின்டக்கையும் நெக் ஸ்ட்ரெச்சையும் சேர்ந்து பண்ணுறோம். நேராக உட்காந்துக்கோங்க, தலையை கீழே குனியாமல் நேராக இருங்க, தலையை மெதுவாக பின்னாடி இழுங்க, டபுள் சின் மாதிரி வச்சுருங்க. 1 2 3 4 5 அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தலையை இப்படி மெதுவாக வச்சுட்டு ஒரு பக்கம் சாய்ச்சி 1 2 3 4 5 6 7 8 9 10 அதே மாதிரியே இப்படி இழுத்துட்டு இந்த பக்கம் சாய்ச்சி 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 10 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். இது கழுத்தோட அழுத்தத்தை குறைச்சி நர்வ் ப்ரெஷரை தளர்த்துறதுக்கு யூஸ் ஆகும். தலை சுத்தல் இருந்தாலோ, கிடினஸ் அண்ட் தலைவலி, மைக்ரைன் இதெல்லாம் குறைக்க ரொம்ப உதவியாக இருக்கும். ஹெட்டேக் குறையும். ஸோ தலைவலி வந்துட்டாலே மாத்திரை மட்டும்தான் சொல்யூஷன் அப்படின்னு கிடையாது. எக்ஸசைஸ் அதை முழுக்க தீர்க்க முடியும். சில நேரத்தில் தலைவலிக்கு கழுத்து தான் காரணமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ சரியான எக்ஸசைஸும் சரியான போஸ்டரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.